Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல MV Electro Systems Limited IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2009ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க வந்து எலக்ட்ரிக்கல் and பவர் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் டிசைன் டெவலப்மெண்ட் அசம்பிளி அண்ட் மேனுஃபேக்சரிங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மேஜரா ரயில்வே செக்டார்ல ரோலிங் ஸ்டாக்ஸுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. மேஜரா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோகோமோட்டிவ்ஸ், ஸ்விட்ச் கியர் பேனல்ஸ், ரயில்வே கோச்சஸ், EMUs, கேபிள் ப்ரொடக்ஷன், மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ், சிஸ்டம்ஸ் அண்ட் சப்சிஸ்டம்ஸ்ல இந்த ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக யூஸ் ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ரயில்வேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிரான்சிஷன்ல இந்த கம்பெனிக்கு மேஜர் இன்வால்வ்மெண்ட் இருக்கு. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பத்தி பார்க்கலாம். இவங்களோட லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோஸ் பார்க்கும்போது ரோலிங் ஸ்டாக் எலக்ட்ரிக்ஸ் அண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ், ஸ்விட்ச் கியர்ஸ் அண்ட் பேனல்ஸ், கேபிள் ப்ரொடக்ஷன் அண்ட் இன்டர் கனெக்ட் ப்ராடக்ட்ஸ், ஓவர்ஹெட் எலக்ட்ரிஃபிகேஷன் ப்ராடக்ட்ஸ், ட்ராக்ஷன் மோட்டார்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு ஹரியானா ரீஜன்ல R&D ஃபெசிலிட்டி சென்டர் இருக்கு அண்ட் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனில 206 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் ஆஃபரிங்ல இந்த கம்பெனி வந்து எண்ட் டு எண்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டை நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் கிளைண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல பார்க்கும்போது இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து 76.16% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அதாவது இந்த கம்பெனிக்கு மோர் தென் 75% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிரான்சிஷன்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் பிரைவேட் செக்டர்ல இருந்து தான் ரிமைனிங் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் EBITDA பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24 கம்பேர் பண்ணும்போது 25ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருந்தாலும் 26ல ஸ்ட்ராங்கா இம்பாக்ட் ஆகியிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 12.63 crores அளவுக்கு லாஸ் புக் பண்ணிருக்காங்க. பட் 25ல 1.40 crores அளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. அண்ட் நெட்வொர்க் பாத்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸும் ஃபினான்ஷியல் இயர் 26ல அதிகம் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்லைட்டா வீக்கா இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 400 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 425 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் per share. இந்த EPSனா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னா நம்ம ஏபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல்ல EPS எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ்னு போடுங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வரும். இப்போ இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 26ல லாஸ் புக் பண்ணதுனால EPSும் பாத்தீங்கன்னா லாஸா இருக்காங்க. ஜெனரலா ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share வந்து லாஸா இருந்ததுன்னா அந்த கம்பெனிக்கு PE ரேஷியோ கால்குலேட் பண்ண முடியாது. இந்த ரயில்வே இண்டஸ்ட்ரியோட எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் PE ரேஷியோ பாத்தீங்கன்னா 88.83ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் ஃபினான்ஷியல் இயர் 26ல EBITDA மார்ஜின்ல ரொம்பவே இம்பாக்ட் ஆகிருக்கு. அண்ட் பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 26ல நெகட்டிவ் 25.36% அளவுக்கு போயிருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான பாயிண்டா நான் பார்க்குறேன். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7280 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நெகட்டிவா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.8 டைம்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ரிமைனிங் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். ரயில்வேஸ் இண்டஸ்ட்ரியில எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட் சப்ளை பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பார்க்கும்போது ஹிண்ட் ரெக்டிஃபயர்ஸ் லிமிடெட். இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல MV Electro Systems Limited கம்பெனி வந்து ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் ஃபினான்ஷியல் வைஸ் பார்க்கும்போதும் ஃபினான்ஷியல் இயர் 26ல நெகட்டிவ் புக் பண்ணதுனால எல்லா ஃபினான்ஷியல் பாராமீட்டர்ஸுமே நெகட்டிவா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியாவோட ரயில்வேஸ் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதுலயும் ரயில்வேஸோட ப்ரொபல்ஷன் எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஃபினான்ஷியல் இயர் 30யோட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 4.7% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் கன்சிஸ்டன்ட்டா இல்ல. பிகாஸ் ஃபினான்ஷியல் இயர் 24 and 25ல ப்ராஃபிட் புக் பண்ணிருக்காங்க. பட் 26ல ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்பவே இம்பாக்ட் ஆகி லாஸ் புக் பண்ணிருக்காங்க. அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு மோர் தென் 75% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து ரயில்வேஸ் இண்டஸ்ட்ரியை மட்டும் தான் சார்ந்திருக்கு. இன்கேஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட லாங் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நியூ பவர் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ ரூல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ 30th ஜூலை சப்ஸ்கிரிப்ட் ஃபண்டுக்கு ஓப்பன் ஆகிருக்கு அண்ட் 3rd ஆகஸ்ட் க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 5 rupees per share அண்ட் ஒரு லாட்டுக்கு 34 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓ வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 4 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 6. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்ல 99.98% ஆஃப் ஷேர்ஸ் ஹோல்டு பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் பப்ளிஷ் பண்றேன். யூஷுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருக்கிறது பெட்டர்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா எம்வி அல்ட்ரோ சிஸ்டம்ஸ் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் நியூட்ரல், ஃபண்டமெண்டல்ஸுக்கு நெகட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பிரைஸ் வேல்யூஷனுக்கு நம்ம ரேட்டிங் எதுவுமே கொடுக்க முடியாது. பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங். இஷ்யூ டைப் வந்து கம்ப்ளீட்டாவே ஃப்ரெஷ் இஷ்யூவா இருக்கிறதுனால பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 118 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது மோர் தென் 25% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த எம்வி அல்ட்ரோ சிஸ்டம்ஸ் ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். நான் வந்து ஷார்ட் டேர்ம்காக தான் அப்ளை பண்றேன். பட் எந்த அக்கௌண்ட்ல கிடைக்குது அப்படிங்கறத பொறுத்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் டிசைட் பண்ணுவேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.